Good morning, students. இன்றைக்கு நாங்கள் இந்த பரிவு குழாய் பரிசோதனையில் 2 பரிசோதனை பார்க்க போகின்றோம். இது எக்ஸாம் வியூவில் அடிக்கடி வார கொஷன்ஸ். முதலாவது, ஒரே ஒரு இசைக்கவையை பாவித்து வழியில் ஒலியின் வேகத்தை துணிதல். இரண்டாவது பரிசோதனை, ஒன்றுக்கு மேற்பட்ட இசைக்கவைகளை பாவித்து பரிவு குழாய் பரிசோதனை மூலம் வழியில் ஒலியின் வேகத்தை துணிதல். அப்ப இப்ப அதுல முதலாவது நாங்கள் விஷயத்தை கவனிக்க போறோம் என்று சொன்னா, ஒரு பரிவு குழாயில் ஒரு பரிவு குழாயில் ஒரு பரிவை எப்படி ஏற்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். முதலாவது ஒரு பரிவு குழாயை கருதுவோம். ஒரு முனை மூடிய குழாய். ஒரு முனை மூடிய குழாயின் திறந்த முனைக்கு அருகாமையில் ஒரு இசைக்கவையை பிடித்தல். அப்ப இந்த ஆய்வு கூடத்தில் நீங்கள் இசைக்கவையை பாய்வித்திருப்பீர்கள், டியூனிங் ஃபார்க். இந்த இசைக்கவையை பிடிக்கின்ற முறை திறந்த குழாயின் முனைக்கு அருகாமையில் அந்த குழாயின் குறுக்கு வெட்டு பரப்புக்கு செங்குத்தாக இந்த இசைக்கவை பிடிக்கப்படும். இது ஒரு அதிர்வு இசைக்கவையாக இருக்கின்ற போது இது அதிர்வின் மூலம் இந்த குழாயில் உள்ள வளியின் மூலக்கூறுகளுக்கு சக்தியை கடத்துகின்ற போது குழாயில் உள்ள மூலக்கூறுகள் அதிர்வடையும். குழாயில் உள்ள மூலக்கூறுகளுக்கு சக்தி கடத்தப்படுகின்ற போது உருவாகின்ற ஒரு அலையானது இந்த குழாயின் மூடிய முறையில் தெறித்து மறுபடியும் திரும்பும். அப்ப இங்கு படுகலையும் தெரியலையும் மேற்பொருந்துகின்ற போது இங்கே குழாயின் உள்ளே ஒரு நிலையான அலை உருவாகலாம். படுகலையும் தெரியலையும் மேற்பொருந்துவதனால் நிலையான அலை உருவாகும். இந்த நிலையான அலைக்கு ஒரு அதிர்வெண் உண்டு. இந்த இசைக்கவையும் வளியிலுள்ள மூலக்கூறுகளும் பரிவடைகின்ற போது, பரிவுறுதல், ரெசோனன்ஸ். பரிவடைதல் என்பது ஒரு வெளியாவர்த்தன விசையை பிரயோகிக்கின்ற போது அதிர்கின்ற தொகுதியினது வெளியாவர்த்தன விசையினதும் அதிர்வெண் சமனாக வருகின்ற போது வெளியாவர்த்தன விசையிலிருந்து உயர் சக்தி அதிர்கின்ற தொகுதிக்கு இடம் மாற்றப்படுமாக இருந்தால் பரிவு ஏற்படும். பரிவு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இது அதிர்வெண் எஃப்பாக இருந்தால் இதற்குள்ளே உருவாகின்ற இந்த குழாயினுள்ளே உருவாகின்ற அலையின் அதிர்வெண்ணும் எஃப் ஆகும். இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே உயர் சக்தி இடம் மாற்றம் ஒன்று நிகழும். இது பரிவின்ற வரவிலக்கணத்திலிருந்து புறப்பட்டது. இங்கே உயர் சக்தி இடம் மாற்றம் நிகழும். அப்ப இதுதான் பரிவாக நிகழும். அப்ப இப்ப இந்த குழாயினுள்ளே உருவாகின்ற அலையை கருதுகின்ற போது இவர் சக்தியை இடம் மாற்றுகின்ற போது உருவாகின்ற அலை, இதை அடிப்படையாக வைத்து பார்ப்போம். இதிலே உள்ள மூலக்கூறுகளை கருதலாம். இப்படி ஒரு அலை ஒன்று உருவாகமாக இருந்தால் இது ஒரு நிலையான அலை. நிலையான அலை என்ற λ/4 நீளமுடைய ஒரு அலை உண்டு. இதற்குள்ளே உள்ள வளிமூலக்கூறுகளின் அதிர்வை கவனிப்போமாக இருந்தால் இதற்குள்ளே உருவாகின்ற வளிமூலக்கூறுகள் ஒரு நீள்பக்க அலை, உருவாகின்ற அலையானது ஒரு நீள்பக்க அலையாகவும் நிலையான அலையையும் உருவாக்குகின்றது. அப்ப இங்கே நீள்பக்க அலைகள் உருவாக வேண்டுமாக இருந்தால் இங்கே உள்ள மூலக்கூறு, இதுக்கு திறந்த முனைக்கு அருகாமையில் உள்ள ஒரு மூலக்கூறை கருதினால் இவர் ஒரு நீள்பக்க அலையை உருவாக்குவார். அதன் வைப்ரேஷன் அலை செல்கின்ற திசைக்கு சமாந்தரமாக மேலும் கீழும் இருக்கு. அந்த வீச்சத்தின் பருமன் இவருக்கு ஒப்பானதாக இருக்கு. அதுக்கு போல் இங்கே பார்ப்போமாக இருந்தால் வீச்சம் குறைக்கப்படும், மேலும் கீழும் அதிர்வார், அலை செல்கின்ற திசைக்கு சமாந்தரமாக. இங்கே பார்ப்போமாக இருந்தால் மேலும் கீழும் அதிர்வார், இன்னும் குறைக்கப்படும். இங்கே இன்னும் குறைக்கப்படும். இங்கே வந்தால் அது இந்த வீச்சம் 0 மாற்றப்படும். சோ அப்ப நிலையான அலைகளில் இங்கே முரண் கணு உயர் வீச்சம், கணு வீச்சம் 0, அலை செல்கின்ற திசைக்கு சமாந்தரமாக அதிர்வை ஏற்படுத்துவதனால் இது ஒரு நீள்பக்க அலையாகவும் அல்லது நெட்டாங்க அலை, நின்ற அலையாக பெறப்படும். அப்ப இதுதான் இந்த பரிவின்ற தோற்றப்பாடு. இதன் போது இவற்றை அதிர்வண்ணோட இங்கே உள்ள ஒவ்வொரு மூலக்கூறுகளும் அதிர்வன் எஃப்புடன் அதிர்வை ஆற்றும். அதே நேரத்தில் உயர் சக்தி இடம் மாற்றவும் இங்கு நிகழ்வதல். அப்ப அந்த பரிவை பெறுகின்ற ஒரு தோற்றப்பாடை முதல் அடிப்படையாக பார்த்தோம். இது ஒரு λ/4க்கு பார்த்தேன். இதில் நீங்கள் வெவ்வேறு நிலையான அலை கோலங்களை உருவாக்கலாம். அப்ப இதுல முதலாவதாக இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தினோம். இதிலே இந்த அலையை கவனிக்கின்ற போது இந்த அலை முழுவதுமாக λ/4 நீளமாக இருந்தால், நாங்கள் எடுத்த குழாயின் நீளம் ஒரு கேபிட்டலாக இருந்தால் இந்த அலையின் ஒரு பகுதி அடிக்கிறான், சவுண்ட் வரே இல்லையோ,
ஒரு ஆன்சர் பண்றேன். ஹலோ ஹலோ ஹலோ. அப்ப இங்கே கவனிப்போம். இந்த அலைக்கோலமானது பரிவுறுகின்ற நிலைமையை பார்த்தோம். ஆகவே இங்கே உள்ள அதிர்வெண்ணும் எஃப்பும் இங்கே உள்ள மூலக்கூறுகள அதிர்வெண்ணும் சமனாக இருக்கின்ற போது இந்த பரிவு நிகழ்கின்றது. இங்கே உருவாகின்ற அலை ஒரு நீள்பக்க அலை, நிலையான அலை. இப்ப இதே அடிப்படையாக வைத்து பரிசோதனைக்கு நுழைய போகின்றோம். இங்கே இந்த எல் பிளஸ் இங்கே குழாய்க்கு வெளியேயும் அலைக்கோலம் உருவாகுவதனால் இங்கே ஒரு முனைவு வலு ஒன்று உருவாகின்றது. அப்ப இந்த λ/4 இங்கு எழுதப்படும் எல் பிளஸ் ஆக எழுதப்படும். காணிச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். இதிலே முனைவு திருத்தம் அல்லது முனைவு வலு என்ற ஒரு கணியத்தை அறிமுகப்படுத்துவோம். முனைவு வலு என்பது திறந்த குழாய்க்கு அருகாமையில், திறந்த குழாய்க்கு சற்று அருகாமையில் மேலே கருதலாம். திறந்த குழாய்க்கு சற்று அருகாமையில் உள்ள மூலக்கூறுகளும் சக்தியை பெறுகின்ற போது அதிர்வதனால் அங்கே அலைக்கோலம் நீட்டப்படுவதனால் இந்த முனைவு வலு உருவாகின்றது. முனைவு வலு அல்லது முனைவு திருத்தம் என்கரெக்ஷன் λ/4 சமன் எல் பிளஸ் ஆக கருதப்படும். இந்த முனைவு வலு என்பது குழாயின் டயமீட்டர் விட்டத்தில் மாத்திரம் தங்கியிருக்கு. ஆகவே ஒரு குழாயை அடிப்படையாக வைத்து நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனை செய்வோமாக இருந்தால் ஒரு குழாய்க்கு ஒரு முனைவு திருத்தம் தான் பெறப்படும். ஆகவே இங்கு மாறிலியாக இருக்கு. அப்ப இதே அடிப்படையாக வைத்து பார்ப்போம். இப்ப இந்த ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனையை செய்கின்ற போது ஒரு இசைக்கவையை பாவித்து இந்த அலைக்கோலத்தை எப்படி பெறலாம் என்பதை ஒரு கிளிப்ல பார்ப்போம். இந்த கிளிப் ஒரு அவதானிய பிள்ளைகள், கிளிப் இருக்க பாருங்க. இதை நீங்களும் வீட்டுல பார்க்கலாம். ஆனா இதுல பார்த்தா நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம். அவ்வளோ இதுல கவனிங்க பிள்ளைகள். ஒரு ரெசோனன்ட் டியூப், இது ஒரு ரப்பர் ஹாமர். அதுல இசைக்கவை நீங்க அடிக்கலாம், அடித்து அதிர வைக்கலாம். இசைக்கவை இந்த ரப்பர் ஹாமரினால் மெதுவாக தட்டி அதிர வைக்கப்படுகின்றது. அதிர வைக்கப்பட்டு திறந்த குழாயின் அருகாமையில் பிடிக்கப்பட்டு குழாயின் நீளமானது படிப்படியாக உயர்த்துகின்ற போது ஒரு அடிப்படை பரிவு பெறப்படுகின்றது. அப்ப அதற்குரிய நீளத்தை அளந்து இந்த டேபிள்ல காட்டின மாதிரி இந்த 512 ஹெர்ட்ஸுக்குரிய நீளத்தை நீங்க எழுதி கொள்ளலாம். தொடர்ந்து இதை மறுபடியும் மேலும் உயர்த்துகின்ற போது இரண்டாவது நிலையில் ஒரு உரப்பான ஒலி கேட்கும் நிலை, இதற்கொத்த அலைக்கோலம் பெறப்படுகின்றது. இது முதலாம் மேற்றொணியாகும். அப்ப இதற்குரிய நீளம் L2வை அளந்து கொள்ளலாம். முதல் இரண்டு நீளங்களிலேயும் இருந்து சமன்பாடுகளின் மூலம் வழியில் ஒலியின் வேகத்தை கணித்துக் கொள்ளலாம். அப்ப இதை நீங்க ஆய்வுக்கூடத்தில் இன்னும் செய்கின்ற போது இன்னும் இலகுவாக இந்த பரிசோதனை அணுகலாம். அப்ப இதுல அடுத்த விஷயத்தை பார்க்க போறோம் பிள்ளைகள். பரிசோதனைக்கு போவோம். பரிசோதனை நான் தரப்பட்ட எக்ஸ்பெரிமெண்டல் ஒன்றுக்கும் மேற்பட்ட இசைக்கவைகளை பாவித்து ஆய்வுக்கூடத்தில் இந்த பரிசோதனையை மேற்கொள்கின்ற முறையை பார்ப்போம்.
இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட இசைக்கவைகள் உங்களுக்கு ஆய்வூடத்தில் தரப்பட்டுள்ளது. இது ஒரு F1, F2, F3 அப்படி ஒரு F26 ஒரு 6 இசைக்கவைகள் தரப்படலாம். அப்ப நீங்கள் வந்து பிள்ளைகள் வெரி ஈஸி ஒரு ரெசோனன்ட் ஒரு நீர் கொண்ட முகவையை எடுப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் படம் எல்லாம் உங்களுக்கு அக்குவேறு ஆணிவேறையாக தெரியும். இது ஏற்கனவே நாங்கள் செய்யப்பட்ட பரிசோதனையாக யோசிச்சுக் கொள்ளலாம். நீங்க என்ற நோட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டுள்ளது. இப்ப இந்த இசைக்கவையை அதிரும் இசைக்கவை இந்த திறந்த முனைக்கு அருகாமையில் செங்குத்தாக பிடிக்கப்பட்டு இந்த குழாயை முதல் முற்றாக அமுழ்த்துவோம். முற்றாக அமுழ்த்தி குழாயை படிப்படியாக உயர்த்துகின்ற போது ஒரு நிலையில் உரப்பான ஒலி கேட்பதை அவதானிக்கலாம். இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர். குழாயை முற்றாக அமுழ்த்துவதென்ற நோக்கம், குழாயை முற்றாக அமுழ்த்தினால் இந்த நீளம் முழுவதும் நீர் உள்ளே அமிழ்ந்திருந்தால் அங்க பரிவு நீளம் இல்லை. இப்ப குழாயின் பரிவு நீளத்தை மாற்றுவதற்காக இந்த குழாயை படிப்படியாக உயர்த்துவோம். அப்ப இதை அளப்பதற்காக இங்கு அளவுடை உண்டு. இதோடு நாங்கள் மீட்டர் போல் அளவுடை உண்டை பொருத்திக் கொள்ளலாம். வெரி சிம்பிள் ஐடியா. இது அப்படியே மேலே நகரும். இப்ப இந்த நீளத்தை அளப்போம். குழாயின் நீளம் உரப்பான ஒலி கேட்கும் நிலையில் குழாயின் பரிவு நீளம் அளக்கப்படும். இங்கு நாங்கள் பெறுகின்ற அலைக்கோளம் இப்படி அமையும். ஒரு அடிப்படை பரிவாக இருக்கும். இப்ப இந்த அடிப்படை பரிவை அடிப்படையாக வைத்து முதல் பெற்ற சமன்பாட்டில் இருந்து வருவோம். நாங்கள் ஒரு அடிப்படை பரிவை பெறுகின்ற போது பிள்ளைகள் இந்த அலை வந்து முனைவு திருத்தத்துடன் அமைவதனால் இந்த பரிசோதனையில் நீங்கள் அளக்கின்ற நீளம் இந்த குழாயின் பரிவு நீளம் L. சோ இங்கு நாங்கள் இவற்றை முனைவு திருத்தம் E என எடுப்போம். இந்த அலைக்கோளம் வந்து λ/4 அலைநீளம். இந்த F கொத்து அலைநீளம் λ/4. இங்கு λ/4 எழுதுவோம். வெரி சிம்பிள், L plus E. அப்ப lambda equal 4 into L plus E. இதை அதிர்வெண் சார்பாக மாற்றுவோம். இங்கே அலையின் அதிர்வெண்ணும் இந்த இசைக்கவையின் அதிர்வெண்ணும் சமனாக இருக்கும். பரிவு நிகழ்வதனால் V சமன் F lambda எனும் சமன்பாட்டை நோக்கி செல்வோம். இங்கே லாம்டாவை பிரதியிடுவோமாக இருந்தால் F-க்கான தொடர்பை பெறலாம். V இன் கீழ் 4 into L plus E எனும் ஒரு சமன்பாட்டை பெற்றுக் கொள்ளலாம். இங்கு V என்பது இங்கே உருவாகின்ற அலைகள் என்பது குழாயில் உள்ள வளிமூலக்கூறுகளால் உருவான நீள்பக்க அலைகளாகையால் அது ஒரு ஒலி அலையாக இருக்கும். எனவே இந்த அலையின் வேகம் V, இங்கு V சமன் F லாம்டாவில் அலையின் வேகம் V என்பது வழியில் ஒலியின் வேகமாக கருதப்படும். V என்பது வழியில் ஒலியின் வேகம். அப்ப எங்கட நோக்கம் இந்த பரிசோதனையில் உங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்ட விஷயம்தான். வழியில் ஒலியின் வேகம் அண்ட் E முனைவு திருத்தம் இரண்டையும் துணிவோம். துணிவதற்காக இந்த பரிசோதனையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இசைக்கவைகள் தரப்படுவதனால் இந்த அடிப்படை பரிவை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு இந்த பரிசோதனையை நீங்கள் செய்யலாம். அப்ப அடிப்படை பரிவை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு இந்த பரிசோதனையை செய்வதனால் இதை ஒரு வரைவு முறைக்கு நாங்கள் இலகுவாக மாற்றலாம். அதை மாற்றி உங்களுக்கு ஏற்கனவே அந்த அனுபவமும் ஏற்கனவே தரப்பட்டது. இதில் கவனித்துக் கொள்வோம். இசைக்கவையை மாற்றப் போகின்றோம். அப்ப எஃப்ஐ மாற்றி அதற்கொத்த பரிவு நீளங்களை மாற்றப் போகின்றோம். எனவே எஃப் என்பது இங்கு சாராமாறியாகவும் எஃப்ஐ மாற்றுவதனால் எஃப் என்பது இங்கு சாராமாறியாகவும் அதை சார்ந்து பரிவு நீளம் மாறுவதனால் எல் என்பது இங்கு சார் மாறியாகவும் பெறப்படும். எனவே ஒரு எக்ஸாம்பியூல என்னதான் படிச்சிருந்தாலும் எக்ஸாம்ல நிறைய லோட்டோட போவோம். ஸோ அந்த டைம்ல சில விஷயங்களை நான் பாடமாக்கி எழுதுவது கடினமாகும். எனவே சார் மாறி சாரா மாறி ஐடியாவை இங்கு கொண்டுவருவோம். எல் என்பது வையச்சில் வர வேண்டிய தேவை உண்டு. எனவே இதை எழுவாய் மாற்றம் செய்வோமாக இருந்தால் V is equal to 4F into L plus E. இதில் எல்லை வந்து எழுவாய் மாற்றம் செய்வோம் பிள்ளைகள். V இன் கீழ் 4 into 1 over F minus E. இப்ப கவனிச்சுக்கணும். F term F உடன் உள்ள கணியம் X அச்சில் வருவதனால் F என்பது சாராமாறியாகவும் L உடன் உள்ள நீளமான கணியம் Y அச்சில் வருவதனால் Y என்பது சார்மாறியாகவும் இருப்பதனால் இங்கே இந்த சமன்பாடு பொருத்தமானதாக இருக்கும்.
அப்ப எஃப்ஐ மாற்றி மாற்றி அதற்கொத்த அடிப்படை பரிவுகளை பெறுவோம். அந்த பெறுவதற்கான எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடையும் பின்னு கதைப்போம். இங்கு சமன்பாட்டு முறையை மாத்திரம் பார்ப்போம். அப்ப y is equal to mx மைனஸ் சி பிளஸ் சி ஆக இருப்பார். இங்கு சி என்பது மைனஸ் ஆக அமையும். அப்ப இதற்கொத்த கிராஃபை நாங்கள் கீறி பார்க்கலாம். YH எல்லும் XH 1/f 1/f அலகு என்பது ஹெர்ட்ஸ் மைனஸ் 1 அல்லது அதை செகண்டாக போடலாம். ஹெர்ட்ஸ் மைனஸ் 1 எல்லை இங்கு சென்டிமீட்டராக எடுப்போமாக இருந்தால் YH சென்டிமீட்டர். y is equal to mx minus e ஆக இருப்பதனால் இந்த கிராஃப் என்பது இப்படி அமையும். இங்கே வெட்டுத்துண்டு என்பது மைனஸ் e ஆக இருப்பதனால் இவர் மைனஸ் e ஆக இருப்பார். இங்கே இந்த எக்ஸச்சுடன் ஆக்குகின்ற கோணம் ஒரு தீட்டாவின் எடுப்போமாக இருந்தால் tan தீட்டாவிலிருந்து படித்திறன் துணியப்படும். இங்கு படித்திறன் என்பது v/4 ஆகவும், எனவே படித்திறனை 4ஆல் பெருக்கின்ற போது வழியில் ஒலியின் வேகம் v-யும் நேரடியாக வெட்டுத்துண்டு என்பது முனைவு திருத்தத்தையும் தரும். இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் முடிவை பெறுகின்ற முறை வரைவில் இருந்து. அப்ப படித்திறன் 4 மடங்கு v-ஐ தரும். வழியில் ஒலியின் வேகம் v என்பது உங்களுக்கு தரப்பட்டுள்ளது படித்திறனின் 4 மடங்கு. படித்திறன் தர 4 மடங்கு நேரடியாக வெட்டுத்துண்டு என்பது இன்டர்செப்ட் வெட்டுத்துண்டு என்பது உங்களுக்கு ஈயை தருவார். அப்ப இதுதான் பரிசோதனை முடிவு. இப்ப இதிலே நாங்கள் சில விஷயங்களை அவதானிப்போம். எக்ஸ்பெரிமெண்டல் சம்பந்தமாக உங்களுக்கு சில கேள்விகள் நான் கேட்டிருந்தேன். இதெல்லாம் உங்களோட நோட்ஸிலே உள்ள விஷயமாகையால் ஈஸியாக இருக்கும் கதைக்கிறதுக்கு. நான் கேட்கப்பட்ட கேள்விகளில் வருவோம். இதில் முதலாவது கொஸ்டின் சார் கேட்கிறார். இதுல முதலாவது கொஸ்டின் ஒன்று கேட்கிறார். உங்களுக்கு தரப்பட்ட 4 கொஸ்டின், அதை ஒரு ஸ்ட்ரக்சர் டைப்புக்கு நாங்கள் ஆராய்வோம். முதலாவது கொஸ்டின், மேலே பரிசோதனையில் அடிப்படை பரிவை தெரிவதற்கான காரணம். கவனிச்சுக்கொள்ளணும், இதில் இசைக்கவையை நாங்கள் குறைந்த நீளத்திலிருந்து அதிகரித்து இசைக்கவையை அதிர வைத்து குழாயை ஒரு இழிவு நீளத்திலிருந்து அதிகரிக்கின்ற போது உரப்பான ஒலி கேட்கின்ற நிலை அடிப்படை பரிவாகும். இங்கே ஒரு குழாயில் அடிப்படை பரிவு உருவாக்கலாம், அல்லது அதற்கு மேற்பட்ட மேற்றோணிகள், முதலாம் மேற்றோணி, இரண்டாம் மேற்றோணி எல்லாம் உருவாக்கலாம். என்றாலும் இந்த பரிசோதனையில் பொதுவாக நாங்கள் அடிப்படை பரிவுக்கு மாத்திரமே இந்த பரிசோதனை செய்கின்றோம். இசைக்கவையின் அதிர்வெண்களை மாற்றி மாற்றி ஒவ்வொரு இசைக்கவைக்கும் மொத்த அடிப்படை பரிவை மாத்திரம் பெறுகின்றோம். அப்ப அடிப்படை பரிவை ஏன் தெரிவு செய்துள்ளீர்கள் என்பதுதான் வினா. முதலாம் மேற்றோணி, இரண்டாம் மேற்றோணி இருந்த போதும் நீங்கள் அடிப்படை பரிவை தெரிவதற்கான காரணம் ஏன்? இந்த பரிசோதனையில் அடிப்படை பரிவை தெரிந்தீர்கள், தெரிவதற்கான காரணம் அதான் கேட்கப்பட்ட கேள்வி. சோ இது ஸ்ட்ரக்சர் வியூல கடந்த கால வினாக்களையும் கேட்கப்பட்ட காலங்கள் உண்டு. அப்ப இதுல அடிப்படை பரிவை தெரிவதற்கான காரணம் முதலாம் மேற்றோணி, இரண்டாம் மேற்றோணி மற்ற மேற்றோணிகளோடு ஒப்பிடுகின்ற போது இந்த அடிப்படை பரிவில் உருவாகின்ற அந்த ஒலியின் செறிவு உயர்வாகும். செறிவு உயர்வு என்பது இங்கே உள்ள வீச்சம் உயர்வை குறிக்கும். இங்கே உருவாகின்ற அடிப்படை பரிவில் உருவாகின்ற ஒலியின் வீச்சம் உயர்வாகும் அல்லது செறிவு உயர்வாகும். செறிவு உயர்வாகினால் காதுக்கு கேட்கின்ற சத்தத்தின் உரப்பு உயர்வாகும். எனவே அடிப்படை பரிவில் மற்ற மேற்றோணிகளோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு உரப்பான சத்தத்தை கேட்கலாம். உரப்பான சத்தம் கேட்டல் என்பது பரிசோதனை இலகுபடுத்துவதனால் இங்கே அடிப்படை பரிவை தெரிகின்றோம். அப்ப அடிப்படை பரிவை தெரிவதற்கான காரணம் ஒலியின் செறிவு உயர்வாகையால் உரப்பு கூடிய சத்தத்தை கேட்கலாம், அல்லது இது ஒரு ஆண்டு கேட்கப்பட்ட போது வீச்சம் உயர்வாக இருக்கும் என்கின்ற போதும் அந்த ஆண்டு அதுக்கு மார்க்ஸ் அளிக்கப்பட்டது. அப்ப சிலவேளை பழைய ஆண்டுகளில் கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு அதே விடைகள் எழுதுகின்ற போது சிலவேளை புதுசா இப்போ உள்ள ஆண்டுகள்ல விடையை அவர் சிலவேளை கொஞ்சம் திருத்த பார்ப்பார், கொஞ்சம் அப்டேட் பண்ண பார்ப்பார்கள். அப்ப இதுக்கு பெஸ்ட் ஆன்சரா கொஞ்சம் சேர்த்து எழுதலாம். நீங்க சில விஷயங்களை ஸ்ட்ரக்சர்ல இடைவெளி இருக்குமாக இருந்தால் அதை சேர்த்து எழுதலாம். ஒலி அடிப்படை பரிவில் ஒலியின் செறிவு உயர்வாகையால் உரப்பு கூடிய சத்தத்தை கேட்கலாம். அப்படி கொடுக்கிறது பெஸ்டா இருக்கு, மார்க்ஸ் வரும். இதோட வீச்சம் உயர்வா இருக்கும் மொட்டையா எழுதினா சில போல அவர் ஆன்சரை கொடுக்க அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 2011ஆம் ஆண்டு இரவனுக்கு வந்த போது அதுக்கு அவர் மார்க்ஸ் கொடுத்தார். அப்ப நீங்க எழுதிய கொஞ்சம் தெளிவாக எழுதிப்படாங்க. முதலே படிக்க பிள்ளைகள் நீங்க உங்களோட நோட்ஸை தெளிவாக படித்துக் கொள்ளலாம். இரண்டாவது கேள்வி, அடிப்படை பரிவை செய்முறை ரீதியாக எவ்வாறு பெறுவீர்? அப்ப அதுக்குதான் முன்பு அந்த ப்ரொசீஜர்லையும் சொல்லப்பட்டது, இந்த பரிவு நீளத்தை குறைந்த நீளத்திலிருந்து அதிகரிக்கின்ற போதுதான் நாங்கள் பெறுகின்ற பரிவு அடிப்படை பரிவாகும். அதாவது இதில் F வந்து ப்ரொபோர்ஷனல் 1/L ஆக இருப்பார். கவனித்துக் கொள்வோம். இங்கே L என்பது பரிவு நீளம். பரிவு நீளம் குறைகின்ற போது அதிர்வெண் உயர்வாக இருக்கும். ரைட். அப்ப முதலாவது வந்து புள்ளியல் கவனித்துக் கொள்வோம். நாங்கள் இசைக்கவைகளை மாற்றுகின்ற போது முதல்
குறித்தோர் இசைக்கவையை பாவித்து நாங்கள் குறைந்த நீளத்தில் பெறுவோமாக இருந்தால் குறைந்த நீளத்தில் பெறுவது அடிப்படை பரிவாகும். ஒரு அதை இசைக்கவை பார்த்து மேலும் உயர்த்துகின்ற போது கிட்டத்தட்ட அந்த நீளத்தை மாதிரி 3 மடங்கு நீளத்தில் வந்து முதலாம் மேற்றுணி வருவார். ஒரு கிட்டத்தட்ட 5 மடங்கு நீளத்தில் வந்து 2ஆம் மேற்றுணி வருவார். அவை குறைந்த நீளத்தில் அதிகரிக்கின்ற போது முதல் கேட்கின்ற அந்த உரப்பான சத்தம் அடிப்படை பரிவை குறிக்கும். அப்ப அடிப்படை பரிவை எப்படி பெறுவோமாக இருந்தால் அப்ப இழிவு நீளத்தில் பெற வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக இந்த குழாயை முகவையில் உள்ள நீருணுள் முற்றாக அமிழ்த்தி குழாயை படிப்படியாக உயர்த்துகின்ற போது அல்லது குழாயை இழிவு நீளத்திலிருந்து படிப்படியாக உயர்த்துகின்ற போது அதிரும் இசைக்கவையானது குழாயின் திறந்த முனைக்கு அருகாமையில் செங்குத்தாக பிடிக்கப்படுகின்ற போது உரப்பான ஒலி கேட்கின்ற நிலை அடிப்படை பரிவாகும். எக்ஸாம்பிள் இந்த 3 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கப்படும். அடிப்படை பரிவை பெறுகின்ற போது 3 பாயிண்ட்ஸ், விட 3 பாயிண்ட்ஸ் இல்லாட்டி மார்க்ஸ் இல்லாமல் போகலாம். அப்ப 3 பாயிண்ட்ஸ் அடிப்படையாக வச்சு நீங்க எழுதணும். அதாவது பாடமாக்கி எழுதாம பாயிண்ட்ஸ் அடிப்படையாக வச்சு எழுதுங்க. முதலாவது பாயிண்ட்ஸ் இந்த நீளத்தை வந்து இழிவு நீளத்திலிருந்து அதிகரித்தல். அப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பெஸ்ட் ஐடியா குழாயை முற்றாக அமிழ்த்தி அதன் நீளத்தை படிப்படியாக உயர்த்துதல் அல்லது இழிவு நீளத்திலிருந்து படிப்படியாக உயர்த்தல் ஒரு பாயிண்ட்ஸ். 2வது அதிரும் இசைக்கவையானது குழாயின் திறந்த முனைக்கு அருகாமையில் செங்குத்தாக பிடித்தல் 2வது பாயிண்ட்ஸ். 3வது பாயிண்ட்ஸ் மிக முக்கியம், உரப்பான சத்தம் கேட்கும் நிலை அல்லது உரப்பான ஒலி கேட்கும் நிலையில் அடிப்படை பரிவு கூறப்படும். 3வது நீர் கொண்ட சாடியை பயன்படுத்துவதன் அனுகூலம் யாது. இதுல வந்து ஆய்வு கூடத்தில் ஒரு சாடியை பாவிக்கிறோம், அதுக்கு ஒரு திரவத்தை பாவிக்கிறோம். வேணுமென்றால் இந்த பரிசோதனைகளை இப்படியும் செய்யலாம், ஒரு முசலத்தை பாவிப்பதன் மூலமும் செய்யலாம். அவர் வினாவை அதுக்கு கொன்றே இல்லை. இந்த பரிசோதனையில் ஏன் நீர் கொண்ட சாடியை பயன்படுத்துறீங்க? நீர் கொண்ட சாடியை பயன்படுத்துறதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த நீர் இருக்கிறதால இதுல வார அலை இங்கு பட்டு தெறிப்படுவதனால் இது ஒரு முனை மூடிய குழாயாக மாறுகின்றது. இருமுனையும் திறந்த குழாய் இங்கு ஒரு முனை மூடிய குழாயாக மாறுகின்றது. ஒரு அட்வான்டேஜ், ஒரு அனுகூலம். 2வது அனுகூலம் என்று சொன்னால் ஒரு திரவத்தை பாவிப்பதனால் இதை மேலே உயர்த்தி பதிப்பதன் மூலம் இதன் நீளத்தை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இதுல 2 அட்வான்டேஜ் சேர்த்து எழுதுவதுதான் பெட்டர். ஏனென்றா நாங்க வேணுமெண்டா ஒரு குழாயின் நீரை பாவிக்கிறது வந்து ஒரு முனை மூடிய குழாயை பெறுவதற்கு மாத்திரம் அல்ல, ஒரு முனை மூடிய குழாயை மாத்திரம் பெறுகின்ற அதே நேரத்தில் நீளத்தையும் மாற்றக்கூடியதாக இருப்பதனால் 2ஐயும் சேர்த்துனா ஆன்சர் பெஸ்டா இருக்கு. ஒரு முனை மூடிய குழாயின் நீளங்களை மாற்றக்கூடியதாக உருவாக்குவதற்கு நீர் கொண்ட முகவை பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப நான் சொல்ல நோட்டை நீங்க நோட்ஸ் பண்றோம். நான் சொல்லிக்க வந்து நோட்ஸை நோட் பண்ணி கொண்டு போகணும். இந்த பிறகு பிளாக் போர்டில் எழுதி கொண்டிருக்கேன், கூட இந்த ஒயிட் போர்டில் எழுதி கொண்டிருக்கலாது. ஸோ இதுக்குரிய ரீசன் ஒரு முனை மூடிய குழாயை மாறக்கூடிய நீளங்களில் அல்லது மாறக்கூடிய பரிவு நீளங்களில் உருவாக்குவதற்கு 2 பாயிண்ட்ஸா வச்சு சேர்த்துனா ஃபைனல் வியூல பெஸ்டா இருக்கும். 1 ஒரு முனை மூடிய குழாயை பெறுதல், 2வது அதன் நீளத்தை மாற்றுதல். அப்ப 2ஐயும் சேர்த்து எக்ஸாம் வியூல விடுங்க, வெட்டுவதற்கு வாய்ப்பில்லை. 4வது பரிசோதனை ஆரம்பத்தில் குழாயின் நீளத்தை தெரிவு செய்வதற்கான முற்காப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும். இதுல முற்காப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளணும். இதுல 2 விதமாக இந்த பரிசோதனையை பார்ப்பாங்க. கேட்கிற கேள்வியை ஏற்ற மாதிரி பார்க்கணும். பரிசோதனை ஆரம்பத்தில் குழாயின் நீளத்தை தெரிவு செய்வதற்கான முற்காப்பு நடவடிக்கை. இப்ப ஆய்வு கூடத்துல பொதுவாக உங்களோட பரிசோதனை சொல்லப்பட்ட விஷயம் வந்து எங்களோட சிலபஸ் ஸ்ரீலங்கன் சிலபஸ்ல 50 சென்டிமீட்டர் குழாய் எடுக்க சொல்றாங்க. இப்ப சில 50 சென்டிமீட்டர் ஆய்வு கூடத்துல குழாய் இல்லாட்டி அப்புறம் 50 சென்டிமீட்டர் ஓடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தேவையான நீளத்தை தெரிவு செய்து ஒரு டியூப் ஒரு எஸ்லோன் கிட்டத்தட்ட ஒரு 2 சென்டிமீட்டர் விட்ட முடிய ஒரு எஸ்லோன் ஒரு குழாய் எடுத்து வெட்டி எடுக்கலாம். 2 சென்டிமீட்டர் விட்டம் இருந்தால் போதுமானது. அப்ப அப்படி நீங்க தெரிவு செய்யக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் பிராக்டிக்கல் மாணவர்களாக இருந்தால். அப்ப அதே அடிப்படையாக வச்சுதான் அந்த வினாவை கொண்டாட. பரிசோதனை ஆரம்பத்தில் குழாயின் நீளத்தை தெரிவு செய்வதற்கான முற்காப்பு நடவடிக்கை. குழாயின் நீளம் என்றால் நாங்கள் தரப்பட்ட முழு இசைக்கவைக்கும் அதிர்வெண்ணை பெறுவதற்காக நாங்கள் குழாயின் நீளத்தை தெரிவு செய்ய வேண்டும். அப்ப அந்த ஐடியாவுக்கு வருவோம் பிள்ளைகள். அப்ப அந்த ஐடியாவுக்கு வருவோமாக இருந்தால் இதுல வந்து நான் முதலே சொன்ன பிள்ளைகள் F is equal to F is equal to இப்ப பார்த்தோம் V over 4 into முனைவு திருத்தத்தின் காரணம் L plus E. அப்ப இந்த F பார்த்தா கிட்டத்தட்ட ப்ரொபோசல் பண்ண போனேன் இல்லை. முதலாக குறைந்த நீளங்களுக்கு நாங்கள் அதிர்வை பெற வேண்டுமாக இருந்தால் அதோட பரிவை ஏற்படுத்துவதற்கு கூடிய குவிய நீளம் தேவை. கூடிய F தேவை, மீட்டரன் தேவை. குறைந்த நீளங்களுக்கு வந்து கூடிய F தேவை, மீட்டரனுடைய இசைக்கவை தேவை. இப்ப அப்ப F குறைந்த பெருமானமாக இருந்தால், தரப்பட்ட இசைக்கவைகள்ல குறைந்த இசைக்கவை இருந்தால் அது எல்லுக்கு கூடிய பெருமானம் வேண்டும். அப்ப இதுல கவனிச்சுக்கணும், ஆய்வு கூடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு 6 இசைக்கவைகள் தரப்படுகின்றது. F1 to up to F6.
அப்ப இதை நாங்கள் பிள்ளைகள் இந்த பரிசோதனை ஆரம்பத்திலே முதல் பெனிஃபிட் ஐடியா இதை முதல் வரிசைப்படுத்த ரேங்க் பண்ணுங்க. குறைஞ்சிலிருந்து கூடியதாக வரிசைப்படுத்தல் அல்லது கூடியதிலிருந்து குறைஞ்சதாக வரிசைப்படுத்தல் இதையும் ஆய்வுக்கூடத்தில் செய்யலாம். அப்ப அதுல இந்த பரிசோதனை நீளத்தை தெரிவு செய்வதற்காக நான் எங்கே போறேன்னு சொன்னால் குறைஞ்ச இசைக்கவைக்கு போறோம். கவனிச்சுக்கணும், இந்த கதைக்கின்ற விஷயங்களை இங்கே தெளிவாக கதைப்போம். ஏண்டா குறைஞ்ச இசைக்கவைக்கு கூடிய பரிவு நீளம் வருவதனால் அப்ப நாங்கள் குறைஞ்ச இசைக்கவைக்கு இங்கே பரிவை பெற வேணுமாக இருந்தால் அந்த குழாயின் நீளமங்களுக்கு அவ்வளவுக்கு போகணும் புள்ளியர். குறைஞ்சதுனால் அந்த நீளம் வரையா எடுக்கணும், அதை விட பெருசா எடுக்கலாம். இப்ப 50 சென்டிமீட்டர் தான் குறைஞ்சது தேவையா இருந்தா நீங்க வேணும்னா 100 சென்டிமீட்டர் எடுக்கலாம். ஆனா 25 சென்டிமீட்டர் எடுப்பீர்களாக இருந்தால் 50 சென்டிமீட்டர் நீளத்துக்குரிய அந்த அதிர்வெண்ணுக்குரிய பரிவை பெற முடியாது. அப்ப அதை நாங்கள் இனம் காண வேண்டும். எனவே குறைந்த இசைக்கவையை தெரிவு செய்வோம், அதற்குரிய பரிவு நீளத்தை காண்போம். அப்ப குறைந்த இசைக்கவையை வைத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நீளமான குழாய் ஆய்வுக்கூடத்தில் இருக்கிறத வைப்போம். அந்த குழாயை உயர்த்துவதன் மூலம் அந்த குறைந்த இசைக்கவைக்குரிய நீளத்தை தெரிவு செய்யலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குறைந்த இசைக்கவைக்கு ஒரு 80 சென்டிமீட்டர் வருதென வைப்போம். அப்ப கவனிச்சுக்கணும் பிள்ளைகள். அப்ப இந்த பரிசோதனையை செய்ய வேணுமாக இருந்தால் உங்களுக்கு ஆய்வுக்கூடத்தில் இப்ப திருப்பி நீங்கள் ஹைட் பண்ணி விட போறீங்க. இப்ப 2-3 குரூப்பா உங்கள்கிட்ட கிடந்தது ஒரு குழாய் தான், அதுல 80 சென்டிமீட்டர் தேவையென தெரிவு செய்து விட்டோம். அப்ப 2-3 குரூப்புக்கு நாங்கள் அந்த டியூப்பை ஒரு குழாயை நாங்கள் பகிர வேணுமாக இருந்தால் குறைந்தபட்சம் அது 80 சென்டிமீட்டர் நீளமா இருக்கும். விரும்பினால் 100 சென்டிமீட்டர்ல கொடுக்கலாம், விரும்பினால் 100 சென்டிமீட்டர்ல கொடுக்கலாம். குறைஞ்சது 80 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்ப 80 சென்டிமீட்டராக இருந்தால் தான் எல்லா இசைக்கவைகளுக்கும் நாங்கள் அந்த பரிவை பெற்றுக் கொள்ளலாம். அப்ப அதை அடிப்படையாக கொண்டால் இந்த வினா முதல் கேட்கப்படுகின்றது. பரிசோதனை ஆரம்பத்தில் குழாயின் நீளத்தை தெரிவு செய்வதற்கான முற்காப்பு நடவடிக்கை யாது? குறைந்த இசைக்கவைக்கொத்த பரிவு நீள எல்லை துணிவோம், அதற்கொத்த நீளம். அப்ப அதற்கொத்த நீளத்திற்கு குறையாது இப்பரிசோதனையின் குழாய் தெரிவு செய்யப்படுதல் வேண்டும். குறைந்த இசைக்கவைக்கொத்த பரிவு நீளத்தை துணிவோம், அந்த நீளத்திற்கு குறையாதவாறு பரிசோதனையில் குழாயை தெரிவு செய்வோம். அப்ப அதை கவனத்தில் கொள்வோம். 5வது, சாடியினுள் நீருக்கு பதிலாக மதுசாரத்தை பயன்படுத்துவதன் பிரதிகூலம் யாது? அப்ப இதனால் 5வது அடுத்த வருவோம். இந்த லாஸ்ட் கொஸ்டனுக்கு வருவோம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஐடியா, அடுத்த விஷயம் வருவோம் இந்த லாஸ்ட் கொஸ்டின்ஸ். அப்ப அதே மாதிரி இதைத்தாண்டா பிள்ளைகள் கொண்டாடுறார். நான் முதல் காய்ச்ச விஷயம், உங்களை ஆய்வுக்கூடத்தில் சில வேளை இப்படி தரப்படும், அந்த இசைக்கவைகள் எழுதப்பட்டு தரப்படும். பொதுவாக ஆய்வுக்கூடத்தில் ஒரு இசைக்கவைகளுக்கும் அது டியூனிங் ஃபோக்கின்ற அதிர்வெண் எழுதப்படும். 512 ஹெர்ட்ஸ், 406 ஹெர்ட்ஸ் அப்படி எழுதப்படும். இவை இப்படி தரப்படுது என்று வைப்போம். இது ஒரு ஸ்ட்ரக்சர் டைப்ல வந்தவங்க அதை இதோடு சேர்த்து காய்ப்போம். இவை இப்படி நான் ஏற்கனவே முதல் காய்ச்சது போல் இப்படி ஒரு இசைக்கவை இது புஜங்கள்ட நீளத்தை அடிப்படையாக வைத்து தார வேற வேற இந்த புஜங்கள்ட நீளம் கூடி செல்கின்ற வைப்போம். இப்படி ஒரு 6 இசைக்கவை F1 F2 up to F6. அப்ப இதுல கேட்கிறாட்டா புள்ளிகள், பரிசோதனை புள்ளிகளை பெறும்போது அவற்றின் வரிசையை குறிப்பிடுக. பரிசோதனையில புள்ளிகளை பெற போறோம் நாங்கள் இதுக்கு வந்துருவோம், சமன்பாட்டிற்கு வந்துருவோம். சமன்பாட்டின்படி நாங்கள் பரிசோதனையில உள்ள புள்ளிகளை பெறுகின்ற நிலைமை, புள்ளிகளை பெறுகின்ற போதுராப்பா உங்களோட டேபிளின் படி பிள்ளைகள் எல்லை வையச்சில வச்சிருப்போம். இங்க 1/f பெருமானத்தை எடுப்போம். இதுதான் புள்ளிகளை பெறப்போம். புள்ளிகளை பெறுகின்ற போது எல்லின் பரிவின் குறைந்த நீளத்திற்கு முதலாவது எடுப்போமாக இருந்தால் கவனிச்சுக்கணும் புள்ளிகள். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றேன், F proportional 1/L. அதாவது இந்த நீளத்தை பொறுத்தவரையிலையும் F proportional 1/L இருக்கும், இந்த நீளத்தை பொறுத்தவரையிலையும் அது சரியா இருக்கும். F proportional F proportional 1/L இருக்கும். அது இங்கே இசைக்கவைக்கும் சரியா இருக்கும். இந்த புஜத்தின் நீளம் எல்லானது F proportional 1/L இருப்பார். கவனிச்சுக்கொள்ளணும். அப்ப எல்லின் படி எல் குறைகின்ற போது F ஆனது அதிகரிக்கும், எல் குறைகின்ற போது F ஆனது அதிகரிக்கும், F ஆனது குறைந்த பரிவு நீளத்துக்கு உயர்ந்த அதிர்வெண் தேவை. நாங்கள் பரிசோதனையில் ஆரம்பத்தில் குறைந்த பரிவு நீளத்துக்கே பரிவை பெறுவதனால் ஸ்டார்டில கூடிய அதிர்வெண்ணை பாவிக்க வேண்டும். அப்ப புள்ளிகளை எடுக்கின்ற போது வெரி இம்பார்ட்டன்ட். இவரை வரிசைப்படுத்துவோம். புள்ளிகள் கவனிச்சுக்கணும், எல் குறைந்தவருக்கு அதிர்வெண் கூட. அப்ப F1 greater than F2 greater than F3 up to F6
இது ஒரு நீளங்கள், அதாவது வந்து இந்த பெருமானங்கள் தரப்பட்ட அந்த அடிப்படையில் ரேங்க் பண்ணலாம், பெருமானங்கள் தராட்டி பிராக்டிக்கல் ரீதியாகவும் ரேங்க் பண்ணலாம். நீளங்கள் கூடுகின்ற போது அதிர்வெண் குறைவடையும், அப்ப நீளம் குறைகின்ற போது அதிர்வெண் கூடவா இருப்பார். அப்ப இவர் தான் மேக்சிமமா இருப்பார் F1 F2 அப் டு F3 அதிர்வெண். அப்ப இதுல வந்து புள்ளிகள் முதலாவது பெரிசு F1 குத்தது முதல் பரிவை பெறுவோம். பிறகு இதை இறங்கு வரிசைப்படுத்தப்பட்டு கூடிய அதிர்வெண்ணில் இருந்து அந்த வரிசையில் பரிசோதனைக்கு பாவிக்கப்படும். அதுதான் அதுக்குரிய வினா என்ற அடிப்படை. அதுக்குரிய ரீசன் F proportional 1/L. காரணம் குறைந்த பரிவு நீளம் கூடிய அதிர்வெண்ணில் பெறுவதனால் பரிசோதனையின் ஆரம்பத்தில் கூடிய அதிர்வெண்ணுடைய இசைக்கவை பாவிக்கப்படும், தொடர்ந்து அந்த வரிசையில் பாவிக்கப்படும். அப்ப தொடர்ந்து பிள்ளைகள் இப்ப முதலாவது F1 பாவிப்போமாக இருந்தால் F1 பாவிப்போம். பிறகு F1க்குரிய பரிவு நிலவற்றோடு இந்த F1 அகற்றி போட்டு அடுத்த பாவிப்போம். இங்க ரேங்கிங் ஆர்டர்ல F2, அப்ப இங்க F2 பாவிப்போம். F2 பாவிச்சோட என்ன செய்யணும் சொன்னா இதை மேலும் உயர்த்துவேன். இதில் F2 பாவிப்போமாக இருந்தால் இந்த குழாய் மேலும் உயர்த்தப்படும். அப்ப இரண்டாவது நிலை அடிப்படை பரிவு வருவார். F2க்கு அடுத்த அடிப்படை பரிவு இது கொஞ்சம் கூடிய நிலத்தில் கிடைக்கும். அப்புறம் F3க்குரிய அடிப்படை பரிவு மேலும் அவரை படிப்படியாக உயர்த்துகின்ற போது F3க்குரியது கிடைக்கும். அப்ப இந்த ஓர்டர்ல நாங்கள் பயன்படுத்துகின்ற போதுதான் இந்த பரிசோதனையை சாதிக்கலாம். அப்ப இதுல ஒரு டவுட்ஸ் வரலாம். சில மாணவர்கள் ஏன் சார் எடுத்து வர நான் F3 பாவிக்க போறேன். ஓகே, F3 மூன்றாவது ஓர்டர்ல ஒரு இசைக்கவை எழுமாறாக எடுக்கிறார், அதை உயர்த்தி கொண்டு போறார். உயர்த்தி கொண்டு போய் எங்கே இடத்து உரப்பான ஒலி கேட்கின்றது. அப்ப உரப்பான ஒலி கேட்கின்றது, ஓகே, அதை விடுவோம். இப்ப திருப்பி அவர் F6 பாவிக்கிறார். அப்ப F6 வச்சுட்டு எங்கே இடத்துல போய் உரப்பான ஒலியை கேட்கிறார். அப்ப உரப்பான ஒலியை கேட்கலாம். அந்த உரப்பான ஒலியை கேட்கின்ற நிலைமைகள் இப்போ எழுமாறாக பாய்ப்பீர்களாக இருந்தால் அங்கே நீங்கள் உரப்பான ஒலி கேட்கின்றது அடிப்படை பரிவுக்குத்தான் உரியது என்பதை நிச்சயப்படுத்த முடியாது. முதலாம் மெட்ரோனிக்குரியதாகவும் இருக்கலாம், அல்லது இரண்டாம் மெட்ரோனிக்காவது உரியதாகவும் இருக்கலாம். இப்படி படிப்படியாக உயர்த்தி செல்வோமாக இருந்தால் ஒரு இசைக்கவைக்கு முதலாவது வாரம் குறைஞ்ச அடிப்படை பரிவு தான். இப்ப இரண்டாவது இசைக்கவைக்கும் பிள்ளைகள் அடிப்படை பரிவு வரணுமாக இருந்தால் இதை விட கொஞ்சம் கூடிய நிலத்துல வரும். இதை விட கொஞ்சம் கூடிய நிலத்துல வரணும்னு சொன்னா அப்புறம் இந்த இசைக்கவைக்கு பிறகு அவரை படிப்படியா தான் உயர்த்தோடும், எடுத்தோறும் எழுமாறாக உயர்த்தக்கூடாது. அப்ப இசைக்கவைகளை நாங்கள் இறங்கு வரிசைப்படுத்தி அந்த வரிசை ஓடரில் படிப்படியாக உயர்த்துவதன் மூலம் நாங்கள் முழு இசைக்கவைக்கு உரிய பரிவு நீளங்களை பெற்றுக் கொள்ளலாம். சோ அந்த அடிப்படையில தான் அந்த வினாவை அவர் அணுகிறார். F1, F2, F3, F4, F5, F6 பரிசோதனை புள்ளிகளை பெறும்போது அவற்றின் வரிசைகளை குறிப்பிடுக. இறங்கு வரிசைப்படுத்துங்கடா பிள்ளைகள். முதலாவது பெரிசை பாய்ப்போம், சிந்தனை பாய்ப்போம், அந்த ஓடர்ல பாய்ப்போம். ரைட். அப்ப இந்த வினாவல்ல நான் கேட்கப்பட்ட விஷயத்துல கவனித்துக் கொள்ளணும். இதுல அந்த நான்காவது வினாவில் ஒரு கேட்டன் பிள்ளைகள் நீளத்தை தெரிவதற்காக பரிசோதனையில ஆரம்பத்தில் மேற்கொள்கின்ற ஒரு முற்காப்பு நடவடிக்கை நீளத்தை முழுமையாக தெரிவு செய்வதற்கு, இந்த பரிசோதனைக்கு தேவையான குறைந்தபட்ச நீளத்தை தெரிவு செய்வதற்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 சென்டிமீட்டராக இருந்தால் அல்லது 80 சென்டிமீட்டராக இருந்தால் 80 சென்டிமீட்டரை தெரிவு செய்வதற்கு நாங்கள் கூடிய இசைக்கவையை பாவிப்போம், குறைந்த இசைக்கவையை பாவிப்போம். குறைந்த இசைக்கவைக்கு கூடிய நீளம் வருவதனால் பரிசோதனை ஸ்டார்ட் பண்ற முற்காப்பு நடவடிக்கை குறைந்த இசைக்கவையை பாவித்து நீளத்தை சூஸ் பண்ணுவோம். பிறகு புள்ளிகளை எடுக்கின்ற போது இந்த விஷயத்துல வரணும். அப்ப 2 கேள்விக்குரிய வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். 4வதுல கேட்கப்பட்டது வேற கேள்வி, 6வதுல கேட்கப்பட்டது வேற கேள்வி. 2க்கும் உரிய வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. டிஃபரெண்டா நீங்க என்னதான் பிள்ளைகள் இதை ஈஸியா படிச்சாலும் ஸ்ட்ரக்சர் கொயின் செய்ய பிளவுறீங்க. காரணம் நீங்க அந்த அடிப்படை விஷயங்களை விளங்காம ஏதோ பாடமாக்குற ஸ்டைல்ல படிக்கிறது, அந்த ஸ்டைல்ல கொஸ்டின் வந்தா எழுதி போட்டு வாரது, கொஞ்சமா சிந்திக்கிற மாதிரி கேட்டா விட்டு வாரது. தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் அதை அடிப்படையை படி. ஏன்னு சொன்னா வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ல சுகமான பரிசோதனைகளில் இதுவும் உண்டு, பரிவுக்குழாய் பரிசோதனை. ஆனா பரிவுக்குழாய் பரிசோதனை ஒரு எக்ஸாம்பிள் வரமாக இருந்தா அதுல உங்களுக்கு முழு மார்க்ஸ் எடுக்க இயலாமல் போவதற்கான காரணம் இதாகத்தான் இருக்கு. சின்ன விஷயமாக இருந்தாலும் பிசிக்ஸ்ல தெளிவா படிங்க. இப்ப அதுல அந்த இன்னொரு விஷயம் கேட்டிருந்தார், இந்த நீருக்கு பதிலாக அல்கஹால் மதுசாரத்தை பாவித்தால் இந்த பரிசோதனை ஏற்படுற இடர்பாடு யாது? ஏன்டா நான் அல்கஹால் சிலவள ஒன்று முக்கியமான இடர்பாடு அல்கஹால் விலை கூட, அதை பாவிக்கிறாது. ஆனா அதே அடிப்படையாக வச்சார் இந்த விழாவை கேட்கல. நீரை பாவிக்காம அல்கஹாலை பாவிச்சா என்ன பிரியம் நடக்கும்னு சொன்னா அல்கஹாலை பாவிச்சாலும் இந்த படுகளை தெரிப்படைந்து ஒரு நிலையான நிலை உருவாகலாம். ஆனா அங்கே ஏற்படுற பிரச்சனை என்ன சொன்னால் அல்கஹால் வந்து உடனே வேப்பராகும், ஆவியாதல் வீதம் உயர்வானது. அப்ப அல்கஹால் நீரை விட ஆவியாகிறதால இந்த குழாயில வந்து நீராவி காணப்படும். நீராவி காணப்படுறதால இந்த குழாய்க்கு உள்ள வழியின் ஹியூமிடிட்டி ஈரப்பதன்ல ஒரு அதிகரிப்பு ஏற்படலாம். நீராவி கூடுகின்ற இடங்களில் ஈரப்பதன்ல அதிகரிப்பு ஏற்படுவதால் இந்த ஈரப்பதன் வழியில் ஒளியின் வேகத்தை மாற்றும். அப்ப வழியின் ஒளியின் வேகம் அங்கே மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அப்ப அது ஒரு இடர்பாடு, திருத்தமான பெருமானத்தை பெற முடியாது. 2வது விஷயம், அல்கஹால் வந்து ஆவியார் விதம் உயர்வாக இருந்தால் இந்த பரிவு நீளங்களையும் நாங்கள் தெளிவாக அளக்க முடியாது. அது 2ஐயும் நீங்கள் காரணமாக கொடுக்கலாம். முதலாவது ப்ரிஃபரன்ஸாக இந்த ஈரப்பதனை அடிப்படையாக வச்சு கதைக்கலாம். வழியின் ஒளியின் வேகம் என்பது ஒரு ஊடகத்தில்
ஹஜர் தொடர்ந்து போவோமா தொடர்ந்து இருக்கு. அப்ப இதுல கவனிப்பும் பிள்ளைகள், அப்ப இதுல அல்கஹோலை பாதிக்கிற பாதிப்பு அது ரெண்டையும் கொடுக்கலாம் பிள்ளைகள். அப்ப அந்த முதலாவது பரிசோதனை அடிப்படையாக பார்த்தோம். அப்ப வழியில் ஒளியின் வேகம் என்பது ஈரப்பதனில் தங்கும். வழியில் ஒளியின் வேகம், ஒரு ஊடகத்தில் ஒளியின் வேகம் என்பது அந்த ஊடகத்தின் ப்ராப்பர்ட்டிஸ் தன்மையில் தங்கும். அந்த தன்மையை நாங்கள் விதமாக சொல்லுவோம். ஒன்று வழியின் வெப்பநிலையில் தங்கும், மற்ற வழியின் அந்த மூலக்கூறுகள் சார் மூலக்கூட்டு துணிவில் தங்கும். அடுத்ததாக வழியின் ஹியூமிடிட்டி ஈரப்பதன்ல தங்கும். வழியில் ஒளியின் வேகம். ரைட். அப்ப இதுல பிள்ளைகள், அப்ப இதுல முதலாவது பரிசோதனை அடிப்படையாக வைத்து பார்த்தோம் எக்ஸாம்பியூல. அப்ப இதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை நீங்க கொடுத்துக் கொள்ளலாம். இப்ப ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போவோம். அப்ப இதுல தரப்பட்ட கேள்விகளுக்கு வந்து இலகுவாக நீங்க விடையை கொடுக்குற மாதிரி. இதை நீங்க இனி எப்படி கேட்டாலும் இந்த கேள்வியை உடைக்கலாம், அவ்வளவுதான். இப்ப அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் போவோம். ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் அது முதலே காய்ச்ச விஷயம். ஒரு 10 நிமிஷத்துல 10 நிமிஷம். அடுத்த பரிசோதனை பார்ப்போம் பிள்ளைகள். அடுத்த பரிசோதனை என்பது என்னன்னு சொன்னால், அடுத்த பரிசோதனை என்பது என்னன்னு சொன்னால், ஒரே ஒரு இசைக்கவை உங்களுக்கு ஆய்வுக்கூடத்தில் தரப்பட்டால் இந்த பரிவு குழாயை பாவிச்சு வழியில் ஒளியின் வேகம் பியை துணிய போகின்றோம். ஒரே ஒரு இசைக்கவை தான் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இதே சேம் ஐடியா, முகவையில் வைத்து குழாயை உயர்த்துவோம். உங்களுக்கு ஏற்கனவே அந்த படங்கள் தரப்பட்டுள்ளது பிள்ளைகள். இப்ப என்ன செய்வோம்னா, ஒரே ஒரு இசைக்கவையை மாத்திரம் பாவிப்போம். இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு கவனிச்சு கொள்ளணும் பிள்ளைகள். இந்த நோட்ஸ் என்பது ஏற்கனவே தரப்பட்டதால நான் இதை குயிக்கா செய்து கொண்டு போறோம், கவனிச்சு கொள்ளணும். அப்ப இசைக்கவை முதல் பிடிப்போம். ஏற்கனவே நாங்கள் அந்த யூடியூப் கிளிப்லையும் காட்டியிருந்தோம். முதலாவது படிப்படியாக உயர்த்துகின்ற போது முதலாவது உரப்பான ஒலி கேட்கின்ற நிலைமை, அதுக்குரிய அலைக்கோலம். இதை மேலும் உயர்த்துவோம். பிள்ளைகள் ஒரு ஹட்டா போய் வரும், அப்படியே லைன்ல நீங்க தொடர்ந்து நடைபெறும். அப்படியே கனெக்ட் ஆகுமா, அப்படியே லைன்ல இருந்துங்க. திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி தெரியும் அதே இதே வாங்க. காணிய பிள்ளைகள். அப்ப இதுல முதலாவது அந்த உரப்பான ஒலி கேட்கும் நிலையில் இந்த நீளத்தை அளப்போம், L1. இதை மேலும் உயர்த்துவோம். மேலும் தொடர்ச்சியாக அவர் உயர்த்தி கிட்டத்தட்ட இவரை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு நீளத்தில் இரண்டாவது மேற்றொனியை அவதானிக்கலாம். அப்ப நீங்க அந்த நீளத்தை அவதானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழாயின் நீளத்தை படிப்படியாக உயர்த்துகின்ற போது, தொடர்ந்து உயர்த்துகின்ற போது இரண்டாவது நிலையில் உரப்பான ஒலி கேட்கின்ற நிலைமை. அப்ப அடிப்படைக்கு கேட்கின்ற உரப்பான ஒலியை விட இரண்டாவது நிலையில் உரப்பான ஒலி கேட்கின்ற போது சத்தம் சற்று குறைவாக இருப்பதை அவதானிக்கலாம். அப்ப இரண்டாவது நிலையில் நாங்கள் வார அந்த அலைக்கோண்ட அடுத்த பாசிபிள் பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த அலைக்கோலங்கள் கீறுகின்ற போது அதை நான் முதலே காய்ச்சிருக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அடிப்படையில் அதை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு முனை மூடிய குழாயில் அலைக்கோலங்கள் உருவாக வேணுமாக இருந்தா பிள்ளைகள் எப்பவும் திறந்த முனைக்கு அருகாமையில் முரண்கணுவும் மூடிய முனையில் கணுவும் இருக்கத்தக்கவாறு சாத்தியமான அலைக்கோலங்கள் முழுவதையும் கீறலாம். அப்ப இங்கே திறந்த முனையில் முரண்கணவும் மூடிய முனையில் கனவும் வரக்கூடியவாறு அடுத்த பாசிபிளை நாங்கள் இப்படி கீறிக்கொள்ளலாம். அடுத்த பாசிபிள். அப்ப இது வந்து ஒரு L2 நீளத்தில் வருவதாக கருதுவோம். அப்ப எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர் முக்கியம். ஆரம்பத்தை போல் குழாயை முற்றாக மூடுவோம். குழாயை முற்றாக மூடி இசைக்கவை அருகாமல் பிடித்து படிப்படியாக உயர்த்துகின்ற போது முதல் உரப்பான சத்தம் கேட்கின்ற பரிவு நீளம் L1. பிறகு தொடர்ச்சியாக அதே இசைக்கவை, ஒரே இசைக்கவை F1 அதிர்வெண், அதில் மாற்றமில்லை. மேலும் படிப்படியாக உயர்த்துகின்ற போது இரண்டாவது நிலையில் உரப்பான ஒலி கேட்கும். இந்த உரப்பான ஒலியை விட அதன் ஒலிச்சரிவு சற்று குறைவாக இருக்கும். இப்ப அதை பற்றி உங்களுக்கு அவசியம் இல்லை. இரண்டாவது ஒலி கேட்கின்ற போது இதன் நீளம் L2 அளப்போம்.
அப்ப L1 L2 என்பது இங்கு அளக்கப்படும். இதிலிருந்து ரெண்டு சமன்பாடுகளை நாங்கள் பெறலாம். ரெண்டு சமன்பாட்டுகளை பெற்று சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் வழியில் ஒளியின் வேகத்தை காணலாம். பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளணும். முதல் ஐடியா நான் எழுத போறேன். இதுல முனைவு திருத்தம் கவனித்துக் கொள்ளணும். இங்கேயும் அதே தான் வரும். சில வேளை இதுல மாணவர்கள் குழம்புவதற்கு வாய்ப்பு உண்டு, அல்லது அதே நிலைமையிலே அடிப்போம். நாங்க இதையும் அந்த பாடமாக்கி படிக்கிற ஸ்டைல் எங்கள்கிட்ட எப்பவும் இருக்குதானே, இதிலேயும் என்று சொல்லி போட்டு இதிலேயும் என்று சொல்லி போட்டு அப்படியே அடிப்போம். ஆனா இங்கு இரண்டிலேயும் வருவதற்கான காரணம் ஒரே குழாயை பாய்ப்போமாக இருந்தால் இந்த முனைவடு என்பது ஆரம்பத்தில் கதைத்த விஷயம் குழாயின் விட்டத்தில் மாத்திரம் தங்குவதனால் ஒரே குழாயை பரிசோதனை பாய்ப்பதால் இங்கே ஈயாக இருந்தால் அங்கேயும் ஈயாகத்தான் முனைவு திருத்தம் அதில் மாற்றமில்லை. இப்ப இங்கே எழுதுவோம்டா பிள்ளைகள், இது ஒரு லாம்டா என்ற கால்வாசியாக இருப்பார். இது பாருங்க, இங்கே ஒரு கால் லாம்டா, இங்கே ஒரு கால் அரை லாம்டா, இங்கே ஒரு முக்கால் லாம்டாவா இருப்பார் இங்கே. இப்ப இங்கே எழுதுவோம் lambda by 4 equal L1 plus E. முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி இவருக்கு எழுதுவோம்டா பிள்ளைகள் 3 lambda by 4 equal L2 plus E. சமன்பாடு 2. அப்ப இதிலிருந்து நாங்கள் ஒரே இசைக்கவை எஃப்ஐ பாவிக்கின்றோம். கவனிச்சுக்கணும். அப்ப ரெண்டிலே நான் ஒரே லாம்டா போடுவதற்கான காரணம் என்னதான் நான் படிக்க இதோட எக்ஸாம் வரைக்கும் ரெண்டுலேயும் திடீர்னு குழம்புவாங்க. ஒரு எம்சிக்கு செய்ய இங்கே லாம்டாண்டா இங்கேயும் லாம்டாவா, இது ஒரு எம்சிக்கு வினா கேட்கின்ற போது மாணவர் குழம்புவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே லாம்டாண்டா இங்கேயும் லாம்டா தாண்டா பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளணும். இது வழியாக இருப்பதனால் ஒளியின் வேகத்தில் மாற்றமில்லை. ஒரே இசைக்கவையை பாய்ப்பதனால் எஃபில் மாற்றமில்லை. அப்ப வி சமன் எம் லாம்டாவிற்கு அமைவாக இங்கே லாம்டா என்றால் இங்கேயும் லாம்டா, அதனால்தான் ஒரே லாம்டா இங்கு இடப்படுகின்றது. இப்ப இதை வி சமன் எஃப் லாம்டா எஃப் இன்டு லாம்டாவிற்கு அமைவாக சமன்பாட்டை எஃப் சார்பாக மாற்றுவோம் பிள்ளைகள். இங்கே எழுதுவோமாக இருந்தால் வி இஸ் ஈக்குவல் டு இவருக்கு பதிலாக போடுவோமாக இருந்தால் 4f இன்டு L1 பிளஸ் இ ஒரு சமன்பாடு. இவருக்கு எழுதுவோமாக இருந்தால் வி சமன் எஃப் லாம்டாவை பாய்ப்போமாக இருந்தால் இவருக்கு எழுதுவோமாக இருந்தால் பி சமன் இது 4/3 இருப்பதனால் பிள்ளைகள் 4f/3 இன்டு L2 பிளஸ் இ சமன்பாடு 2. அப்ப சமன்பாடு 1 சமன்பாடு 2 முனைவித்திருத்த நாங்கள் அளப்பது இந்த L1 L2 நீளங்கள் ரெண்டிலேயும் இருந்து இலகுவாக சமப்படுத்திக் கொள்ளலாம் பிள்ளைகள். வெரி ஈஸி. சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் சமப்படுத்தினால் உடனடியாக எங்களுக்கு இ வருவார். சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் சமப்படுத்துவோம். அப்ப 1ஐயும் 2ஐயும் சமப்படுத்தினா 4f வெட்டப்படுவார். இவர் பெருக்கினால் 3 இன்டு L1 பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு L2 பிளஸ் இ. அவ இயை எழுவாய் மாற்றம் செய்வோம். இ சமன் இங்க 3e இங்கால வந்தா 2e ஆக இ சமன் L1 L2 minus 3L1 over 2. மேலே சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் ஈயை பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு சிம்பிள் சோல்விங் ஐடியா தான். அடுத்ததா பிள்ளைகள் நாங்கள் எஃப்ஐ காண்போம். பிஐ காண்போமாக இருந்தால் இதை 3ஆல பெருக்கி இதிலிருந்து ஒன்றை கழிப்போம். அப்ப இதிலிருந்து 2 and 1 that implies இது 3v 3vல v போனா 2v. இங்கால 4f L2 4fe அவுட். அப்ப 4f into L2 minus L1 வருவார். இது 2ஆல பிரிச்சு விட்டா v is equal to 2f into L2 minus L1. மேலே சமன்பாடுகளில் பிரதியிடுவதன் மூலம் v, e துணியப்படும். இப்ப இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்டல்ல நீங்க காண வேண்டிய விஷயம் இந்த வழியின் ஒளியின் வேகத்தோட ரெஃபரன்ஸா வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. அதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். பொதுவாக வழியின் ஒளியின் வேகம் என்பது ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலையில் தங்கியிருப்பார். அறை வெப்பநிலை 20°C இருக்கின்ற போது கிட்டத்தட்ட 343 மீட்டர் பெர் செகண்டாக இருப்பார். வழியில ஒளியின் வேகம் கிட்டத்தட்ட 20°C தான் 343 இருப்பார். அப்ப நாங்கள் வேகத்தை துணிகின்ற போது அன்றைய நாள் அறை வெப்பநிலையை அளந்திருப்பது பெஸ்ட். அறை வெப்பநிலை அளந்திருந்தா தான் நாங்கள் வார வேல்யூஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸ் எவ்வளவு ஆக்சுவல் உண்மையான பெருமானத்தோடு எவ்வளவு வேறுபடுகின்றது என்பதை ஆராயலாம். அதுக்குரிய கலந்துரையாடலை கொடுத்துக் கொள்ளலாம். அப்ப இப்படியான விஷயங்களை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். 20°C 343 மீட்டர் பெர் செகண்ட் வேகமாக இருக்கும். அதிலிருந்து நாங்கள் இதை பார்க்கப்பட்ட டிஸ்கஷன்களை ஆராய்ந்து கொள்ளலாம். வேறு சமன்பாடுகளில் பிரதியிடுவதன் மூலம் பெறப்படும்.
இப்ப பிள்ளைகள் கவனிச்சுக்கொள்ளணும். இந்த சமன்பாட்டை இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்கின்றேன். இப்ப இந்த திறந்த முனைக்கு அருகாமையில் ஒரு ஒலியை அளக்கின்ற ஒரு கருவியை ஒரு மாணவர் வச்சுக்கிறான். இதை படிப்படியாக இந்த பரிசோதனை செய்கின்ற போது திறந்த முனைக்கு அருகாமையில் ஒரு ஒலியின் செறிவை அளக்கின்ற ஒரு கருவி பிடிக்கப்படுகிறது வைப்போம். ஒலியின் செறிவை அளக்கின்ற ஒரு கருவி கவனிச்சுக்கொள்ளணும். இது ஒலியின் செறிவை அளக்கின்ற கருவி. இப்ப ஒலியின் செறிவை அளக்கின்ற கருவியையும் பிடித்துக் கொண்டு நாங்கள் இதை படிப்படியாக உயர்த்துகின்ற போது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்கிறார் வைப்போம்னு சொன்னால் இந்த நீளத்தோட இந்த செறிவின்ற வாசிப்பின்ற மாறல் எப்படி காணப்படுகின்றது என்பதை ஒரு வரைவில் காட்ட சொல்லி கேட்கிறார் என்று வைப்போம். காணிச்சுகளோடும் இது ஒரு ஃபைனல் வியூல வந்த குவேஷன். நீளத்தோட ஒலியின் செறிவு ஐ என்பது ஒலியின் செறிவு, ஐ செறிவு இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட், ஒலியின் செறிவு. இப்ப பிள்ளைகள் காணிச்சு கொள்வோம்டாப்பா. அப்ப முதலாவது உயர்த்துகின்ற போது அடிப்படை பரிவு L1 நீளத்தில் ஒரு உரப்பான ஒலி கேட்கும். அங்கே பரிவு நிகழ்வதனால் இந்த கேட்கின்ற எல்லாமே நாம் எப்படி கூறிக்கொள்ளலாம்? L1. இதன் மீனிங் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளணும். அந்த L1க்கு சற்று முன்பும் பின்பும் இந்த குழாயில் அதிர்வு ஏற்படுவார். பட் உயர் சக்தி இடம் மாற்றம் என்பது இந்த அதிர்வண்ணும் இந்த நீளத்துக்கு ஒப்பாக சமனாக வருகின்ற போது L1 ஷார்ப் நீளத்தில் தான் உயர் சக்தி இடம் மாற்றம் நிகழும். திருப்பி உயர்த்தி கொண்டு போகின்ற போது இது இந்த 3 டைம்ஸ் அன்னளவாக. அப்ப 3 L1 நாங்கள் காணலாம். 3 L1 காண இந்த செறிவு கட்டாயம் குறைஞ்சிருக்கும். அதான் நான் முதல் காய்ச்சேன். அடிப்படை பரிவுடன் ஒப்பிடுகின்ற போது முதலாம் மேற்றொணியில் செறிவு குறையும் 3L1. பிறகு மேலும் உயர்த்துகின்ற போது அதன் வாசிப்பு ஒரு 5L1 இன்னும் குறைவாக இருப்பார். இதில் இந்த மாற்றங்களை இப்படி வரைந்து காட்டலாம். ஒலியின் செறிவு நீளங்களுடன் இப்படி குறைபடுவதை குறித்து காட்டலாம். காரணம் அடிப்படை பரிவு உயர்வு முதலாம் மேற்றொணி இரண்டாம் மேற்றொணி இப்படியாக செல்லும். ரைட். இதை நான் 2011 A லெவலை செய்து வரை சொன்னேன் ஸ்ட்ரக்சர் குவேஷன். இது அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப இதை நான் முடிக்க போனேன், கவனிக்கணும். இதை தொடர்ந்து அப்படியே நந்தகுமார் சார் லைட் கிளாஸ் தொடர்ச்சியாக நடைபெறும். அப்படியே இருந்து அதே அவதானித்துக் கொள்ளுங்க, உங்களோட சிலபஸை கவர் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இதோட நாங்கள் சவுண்டை முடிப்போம். இப்ப நந்தகுமார் சார் சவுண்ட் நடக்கும், லைட் நடக்கும்.